ஆகாசம் கண்ணுக்குள்ள கருவாகி வந்த புள்ள நீ இங்கு நடந்திட வழி நூறுவா ஆறாத நெஞ்சுக்குள்ள அழியாத துன்பம் இல்ல கரட்டோட கள்ளிப்போ சிரிப்பாகிவா பாலூரும் மண்ணை இந்த பூமிதான் ராசா நீரேது பொட்டக்காடும் பூக்குதே நீ போகும் பாதை எங்கும் வானமே துணை யாரும் விட்டு போகாதே அதனால் எப்போவுமே ரொம்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவங்களாம் இந்த 4வது படத்தை இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா நான் மேடையில் ஏற்றிருக்கேன். அது காரணம் இந்த படம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன். இந்த படத்தை நம்ம பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடிட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காவது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னோடய இயக்குனர் ராம் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. பரியன் பெருமாள் கண்ணன் மாமன்னனுக்குலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுலாம் இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோடய பெரிய மற்ற 3 படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய ட்ராவல் எனக்கு அயற்சியாக தெரியல. ஒரு எதுவும் நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல. ஏன்னா என்னோட இயக்குனர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டேன். நீ அவ கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன். பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல இது வந்து புரியல. அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு, கண்ணெலாம் தேங்கிச்சு, அப்படியே வந்துச்சு. ஒரு எடிட் பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த 99 பிப்ரவரி 22 அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு.